योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। மற்றொரு புதிய நாள் பகவானுடைய பெரும் கருணையினால் மறுபடியும் நாம் இன்று கூடி அவருடைய திவ்யமங்கள நாம சங்கீர்த்தனம் 1 மணி நேரம் செய்ய முடிந்தது. இதை கொண்டாடி நன்றியோடு நாமத் தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். நேற்றைக்கு ஒரு அதிர்ச்சி தரும் நாளாக அமைந்தது. டாக்டர் ராமநாதன் அவர்கள் ஆசிரமத்துடைய லைஃப் ட்ரஸ்டி, ஒரு எக்ஸலண்ட் சேவக், விடாமல் 1999 ஆரம்பித்த இந்த மெடிக்கல் கேம்ப் ஒரு முறை கூட தவறாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நெருக்கடியிலும் எல்லாவற்றையும் மீறி அதை விடாமல் தொடர்ந்து பகவானுடைய சேவையாக நடத்த வேண்டும் என்ற உந்துதல், நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட அவர் எப்படியோ வந்துவிடுவார். அவருடைய சகோதரர் ஒரு முறை ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுது விடிய விடிய அவரோடு இருந்துவிட்டு, எப்படியாயினும் சரி இதை மிஸ் பண்ணக்கூடாது என்று விடிகாலை ஒரு முறை வந்து சேர்ந்தார். கண் விழித்து ஒரு நோயாளியை பார்த்து அவருக்கு வேண்டிய சேவைகளை எல்லாம் செய்கிறது. எவ்வளவு கஷ்டம்! தொடர்ந்து அத்தோடு எங்கள் ஆசிரமத்தில் தன்னுடைய கடமையையும் செய்ய வேண்டும் என்று அவர் ஓடி வந்தது எங்கள் எல்லோருக்கும் பிரமிப்பை தந்தது. அது மட்டுமல்ல, விழா காலங்களில், அதுவும் இந்த கும்பாபிஷேகம் சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் 2018 இரவு 12 மணி வரை இருந்து இந்த அன்னதான கூட்டம் தொடர்ந்து அலையலையாக வந்து கொண்டே இருந்தது. இரவு 12 மணி வரை அந்த கூடத்தில் இருந்து அவர்களுக்கெல்லாம் வேண்டியபடி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை புதிதாக ஏதேனும் தயாரித்து அவர்களை திருப்திப்படுத்தும் வேளையில் அப்படி ஒரு சேவை செய்தார். அதே போல் விழா காலங்களில் ஆசிரமத்தில் ஏதேனும் விழா என்றால், ஏதேனும் கலை நிகழ்ச்சிகள் நடந்தால், பகவான் அனுபவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அங்கு சரியான டயத்திற்கு ஆஜராகி ஒவ்வொருவருடைய அனுபவம் கேட்டு அதற்கு ஒரு சரியான உரை நிகழ்த்துவார். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இதிலும் சலித்தவர் இல்லை. அது மட்டுமல்ல, எல்லோரிடமும் நன்கு பழகுவார், எளிமையாக பழகுவார், அன்பாக பழகுவார். சொல்வதற்கே கஷ்டமாக இருக்கிறது. நமக்கு இது ஒரு பேரிழப்பு. ஆயினும் நம்முடைய பகவான் எல்லோருக்கும் ஒரு உறுதி கொடுத்திருக்கிறார். என் கையில், என்னிடத்தில் தான் சொன்னார் சுதாமாவில், இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், பிச்சைக்காரனுடைய சேவையை செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் அவருடைய கடைசி நேரத்தில் இந்த பிச்சைக்காரன் நேரில் தோன்றி அவர்கள் கண்களுக்கு தெரியும், அருகே வந்து அமர்ந்து அவர்கள் கையை பிடித்து அழைத்து செல்வேன்
என்று வாக்குறுதி கொடுத்தார். அது தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கும் பகவான் வந்து அவருடைய கையை பிடித்து அழைத்துச் சென்றிருக்கிறார். அவரை சென்று நாங்கள் பார்த்த பொழுது அவருடைய முகம் ஒரு ஆழ்ந்த தியான நிலையில் இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இந்த தொடர்ந்து ஒரு 2-3 மாதங்களாய் அவர் உடல் அப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்து வந்தாலும் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோம். அவருக்கு வழி தெரியாமல் இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வழி தெரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம். நேற்றைக்கு அவருடைய முகத்தை பார்த்த பொழுது பகவான் வந்து அழைத்து சென்று விட்டார் என்று தெரிந்தது. பகவான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏதோ ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும். அதில் அவருடைய தந்தையின் பணி இருக்கும். நம்முடைய பகவான் உடலைத்தான் நம்மால் பார்க்க முடிவதில்லை என்றாலும் அவர் உயிரோட்டமாய் எங்கும் நிறைந்து கொண்டிருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து எல்லோருக்கும் உதவியையும் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் செய்து வருகிறார் என்பது ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தெரிந்த விஷயம். அதனால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து இந்த மெடிக்கல் கேம்ப் அல்லது அந்த சேவையின் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் அல்லவா, தொடர்ந்து இருந்து எல்லா காரியங்களையும் அவர் செய்து வந்த காரியங்கள் அனைத்தையும் இப்பொழுது இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு அவர் பகவான் அருகிலிருந்தே ஊக்கப்படுத்தி செய்து வருவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மெடிக்கல் கேம்போ அல்லது ஆசிரமத்தில் அவர் செய்து வந்த பணிகளோ தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வரும். அவர் அவைகளின் பின்னால் அதனை ஊக்குவிக்கும் ஸ்பிரிட்டாக இருந்து அவற்றையெல்லாம் நடத்தி தருவார். அதற்கு பின்னால் நம்முடைய பகவான் இருக்கிறார். அவருடைய திருவடி தாமரைகளில்தான் டாக்டர் ராமநாதன் இணைந்து விட்டார். அதனால் நாம் எத்தனை வேதனைக்குள்ளானாலும் இந்த பேரிழப்பு, இந்த கஷ்டத்தை நாம் அனுபவித்தாலும் பகவானுக்குள்ளே பகவானோடு ஒன்றிவிட்ட அவரை அவர் தொடர்ந்து இந்த சேவைகளில் எல்லாம் உயிரோட்டமாய் இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இதை நினைவில் கொள்வோம். நாமும் நம்முடைய சேவைகளையும் நாமத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். பகவான் நம்மையெல்லாம் மிக சிறப்பாக கரையேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆக விடாமல் நாம் செய்ய வேண்டியது தொடர்ந்து எத்தனைக்கெத்தனை அவருடைய நாமத்தை சொல்ல முடியுமோ அத்தனை நாமத்தை சொல்வது, கஷ்டத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு அந்த நாமத்தை சொல்லிக் கொடுப்பது, முடிந்தவரை நம் கையில் விழுந்த வேலைகளை எல்லாம் அவருடைய சேவையாக அர்ப்பணித்துக் கொண்டே அதை சிறப்பாக செய்வது. இவ்வளவுதான். இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் மனதை பதைபதைக்க வைக்கிறது.
மக்களுடைய கண்ணோட்டத்தை தாங்கள் மாற்ற வேண்டும். இந்த வன்முறை சம்பவங்களை எல்லாம் நடக்காமல் நிறுத்த வேண்டும். தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும். இல்லையென்றால் மக்கள் மனம் போன போக்கில் எல்லாம் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு தத்துவத்தை கற்பித்து தாங்கள் செய்வதையெல்லாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களை எல்லாம் தாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். அதனுடைய பயங்கர விளைவுகளை நாம் பார்த்து வருகிறோம். அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்திற்கே தங்கள் ஆசீர்வாதம் கிட்டி யாருடைய மனதிலும் பகைமை உணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணமே எழாமல் இருப்பதற்கு எல்லா நாடுகளையும், உலகத்தில் அத்தனை நாடுகளையும் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். மேலும் அந்த திடுமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். அது தங்களால் மட்டுமே சாத்தியம். இந்த அசுர எண்ணங்களை எல்லாம் அழித்து உயர்ந்த சிந்தனைகளால் மக்கள் மனதை நிரப்ப வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் உதவியின்றி, பாதுகாப்பின்றி தவித்து வருவதை பார்க்கிறோம். எல்லோரும் கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள் தான். இந்த கர்ம விதியானது யாருடைய நம்பிக்கைக்காகவும் காத்திருக்காது. இன்னார் இந்த மதத்தைச் சேர்ந்தவர், இவர் அவர் என்று எந்த பேதமும் இல்லாமல் துல்லியமாக இருக்கும், செயல்படும், கடுமையாக தாக்கும். ஆயினும் இவை எல்லாவற்றிற்கும் மேல் நமக்கு பகவான் சொல்லி தந்திருக்கிறார் காரணமற்ற கருணை என்று ஒன்று. அதற்கு பகவானுடைய பெயர் அன்புதான் காரணம், அவருடைய தயாள குணம் காரணம். அதனால் நாம் அவரிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த உலகத்தில் எங்கெங்கு யார் யார் துன்பத்தில் வீழ்ந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே தங்களுடைய கருணை எட்டி அவர்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து மீண்டு ஒரு உயர்நிலை அடைவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் சேவகர் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இதை பெரிய மகாத்மாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவை விரைவில் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் 1999 சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் 25 வருடத்தில் இந்தியா பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறும், ஒரு பெரிய வல்லரசாக ஆகி உலக நாடுகள் அதை எதிர்நோக்கும் வண்ணம் சிறப்பாக அமையும். இந்தியாவினுடைய குரலானது உலக மேடையில் ஒலிக்கும் என்று முழங்கி இருக்கிறீர்கள். ஆக இவையெல்லாம் விரைவில் நடைபெற வேண்டும். இந்தியாவிற்கு ஒரு பொற்காலம் வரவிருக்கிறது என்றே சொல்லியிருக்கிறீர்கள். அது விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாய் சொல்ல வேண்டும். தங்களுடைய உபதேசங்களையும் லீலைகளையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவைகளை அசை போட்டு ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது.
தங்களுடைய பேரானந்த நிலை, பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் தூய்மையாக வேண்டுமே. எங்கள் மனதில் ஆசா பாசங்கள், உலக ஆசைகளும் மண்டி கிடக்கின்றன. இதனால் அடிக்கடி ஏதேதோ ஒரு பயம் வந்து பலரை தாக்குகிறது. எதற்காக பயப்படுகிறோம், ஏன் பயப்படுகிறோம் என்று கூட, யாரை கண்டு பயப்படுகிறோம் என்று கூட தெரியாத வண்ணம் அந்த அசுர பயம் செயல்படுகிறது. அதே போல் படமெடுக்கும் நாகம் போல் கோபம் எழும்பி நெருப்பு போன்ற வார்த்தைகளை கொட்டி தள்ளுகிறது. மற்றவர்களை அது எந்த அளவு பாதிக்கும் என்று கூட யாரும் நினைப்பதில்லை. ஒரு கோபம் வரும்பொழுது மற்றவர்களை விட கோபப்படுபவர்கள் தான் அந்த விஷம் தாக்கும். அவர்களுக்கு அது தெரியவில்லை. பிறகு அது ஒரு பெரிய கர்ம வினையாக ஆகி ஒரு பெரிய தண்டனையாக அமைந்துவிடும். இதை யாரும் உணராததினால் எல்லோரும் அடிக்கடி கோபப்பட்டு ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதல், துக்கப்படுதல், இப்படி எத்தனையோ உணர்ச்சிகள் மனித மனங்களை அலைக்கழித்துக் கொண்டு மன உளைச்சலில் தள்ளி மருந்து மாத்திரை வாழ்க்கையாக அவலம் ஏற்படுகிறது. ஆனால் தாங்கள் இடியென முழங்கி இருக்கிறீர்கள். இறைவனுடைய நாமம் பெரிய சக்தி வாய்ந்தது, ஒரு வல்லமை மிக்க ஆயுதம். இது நம்முடைய கர்மங்களை எல்லாம் அழிக்க வல்லது, புதிய பாபங்களை செய்ய விடாமல் தடுக்க வல்லது, நம்முடைய மனதில் உள்ள வாசனைகளை எல்லாம் அழித்து அதை தூய்மைப்படுத்த வல்லது என்று தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். எங்கள் மனங்கள் விரைவிலேயே தூய்மையாக வேண்டும் என்று தங்களிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கையில் விழும் வேலைகளை எல்லாம் தங்களுடைய வேலையாக உணர்ந்து அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனை சேவை செய்தாலும் அதில் ஒரு போட்டி மனப்பான்மையோ அல்லது வேண்டாத எண்ணங்களால் பாதிக்கப்பட்டு கோபப்படுவராக இருந்தாலோ ஆத்மசக்தி சேராது. எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே ஆத்மசக்தி சேரும். தாங்கள் அதற்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்கிறது. எங்களுடைய கர்ம வினைப்பயனாகவும் அது நேர்கிறது. ஆயினும் அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நிகழ்வதால் அவை அனைத்தும் கண்டிப்பாக ஒரு பெரும் ஆசீர்வாதமாக மட்டுமே இருக்க முடியும். அதை அனுபவித்தவர்களுக்கு அது தெரியும். நாம் இதை பிடிவாதமாக ஆசீர்வாதமாக பார்த்தோமானால் சிறிது காலத்திற்குள்ளேயே அது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்பதை அது காட்டிக் கொடுத்துவிடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடியும். அதனால் மனம் தூய்மையாக இங்கு இறை சக்தி பிரதிபலிக்க ஆரம்பித்துவிடும். அப்படி இல்லாமல் அதை ஒரு கொடுமையாக பார்த்தோமானால் மனம் நிலை குலைந்து போகும், இறைவனை நொந்து கொள்ளும், இறைவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்பும், இறைவனை விட்டு விலக பார்க்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களை எல்லாம் தன்னுடைய தோல்விகளுக்கு காரணம் என்று வெறுப்போடு பேசும். ஆனால் பகவான் தன்னுடைய பேரன்பினாலும் தயாள குணத்தாலும் ஒவ்வொரு தண்டனையிலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்து தருகிறார். இவை அனைத்தும் நம்முடைய வாழ்வின் துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நாம் ஏற்படுத்தி கொண்டதுதான். அவற்றை சரி செய்வதற்காகத்தான் நமக்கு ஒரு குருநாதர் வருகிறார். அவரிடம் அடக்கத்தோடு பிரார்த்தித்துக் கொண்டோமானால் அவர் அதை சரி செய்வதை பார்க்கவும் முடியும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்து ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்கள் கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம்
ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவம், முற்றிய சுயநலம், நான் எனது என்ற அகங்காரம், இதை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சத்குரு. योगी नाम सुब्रत कुमार योगी